வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக 1 by 1 எல்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த வெப்சைட் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா UltFone வாட்ஸ்அப் ட்ரான்ஸ்ஃபர். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அதுவும் ஒரே கிளிக்கில் எப்படி ரீஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லிங்க்கு, அதுக்கப்புறம் வைபர், கீக்கி, விசாட்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா விண்டோஸ்து, இங்கே நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மேக் ஓஎஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே மேக்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ என்கிட்ட விண்டோஸ் இருக்குது, நான் வந்து இங்கே ஃப்ரீ டவுன்லோட்னு சொல்லிட்டு கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே UltFone வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இது மாதிரி கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா ஆப்ஸ் எல்லாம் காமிக்குது. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வேறு புது ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் காமிக்கிறேன். வாட்ஸ்அப் மேலே கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்னுடைய புது ஃபோன் பழைய ஃபோன் ரெண்டுத்தையும் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நீங்கள் இது கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி வந்துடாது உங்கள் கம்ப்யூட்டரில். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுமாதிரி உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அபவுட் ஃபோன் இருக்கும். அபவுட் ஃபோன் மேலே போயிட்டு இந்த இடத்துல சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பில்ட் நம்பர் மேலே ஒரு 7-8 முறை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே யூஎஸ்பி டிபக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூஎஸ்பி டிபக்கிங் வந்து ஆன் பண்ணிக்கங்க. இதுமாதிரி ஆன் பண்ணுறதால இந்த கம்ப்யூட்டரில் வந்து உங்களுடைய ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ சோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பழைய ஃபோனு, டெஸ்டினேஷன் சொல்கிறது வந்து புது ஃபோன். இப்போ நீங்கள் இங்கேருந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு ஃபோன் வந்து செட் ஆகிடும். இங்கே வந்து நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம பேக்கப் கொடுத்துக்கலாம். பேக்கப் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஃபோனில் வந்து பேக்கப் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்குது. நம்ம வந்து இந்த ஃபோனை ஒரு பழைய ஃபோனை வந்து நம்ம பேக்கப்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரியேட்டிங் பேக்கப்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுமாதிரி பேக்கப் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு கேட்டு இங்கே ஃபோன் நம்பர்லாம் கேட்குது. இதுமாதிரி பேக்கப் ஆனதுக்கப்புறம் இங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய சோர்ஸ் ஃபைலுக்கு வந்து போவோம். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் டார்கெட்டட் டிவைஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துவிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக காமிக்குது. சாம்சங் ஃபோன்லேருந்து சாம்சங் ஃபோனுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காமிக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து இங்கே வாட்ஸ்அப் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த வாட்ஸ்அப் வந்து போயிட்டுருக்கோம். அந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்த ஃபோனுக்கு இது பார்த்திங்களா இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா A to Z வாட்ஸ்அப் வந்து இதில் காமிக்க ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய வெப்சைட்டுக்கு பார்த்தீங்களா, வெப்சைட்டில் வந்து இங்கே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து A to Z தெளிவாக கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு வந்து ஈஸியாக உங்களுடைய வாட்ஸ்அப்பை ட்ரான்ஸ்ஃபர் செய்து கொள்ள முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பண்ண நேரத்திற்கு நன்றி.